தம்பி நீங்கள் வாங்க விளாக் பண்ணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா? எடுங்க யூடியூப் காணிங்க. வெளியே வா தம்பி, கேமாக முக்கியம் இப்போ நம்மளுக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளை எடுமா கனிமா இல்லைன்னு சொல்லி ஏமாத்திர விடாது. யூடியூப் சேனல் சொல்லுன்னா மெசேஜுக்குள்ளே போகிற பற்றியா? இப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும். எவ்வளோ நம்ம சப்ஸ்கிரைபர் தான். நம்ம பேர் என்னது? ஓகே. ஜிபே நம்பர் இல்லை, ஜிபே பண்ணி விடு. நம்பர் சொல்லுங்க, அவன் ஜிபே பண்ணிடுவானே. ஃபோன் அடிக்க போகிறோம். ஃபோன் அடித்து அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். அவன் சவுடால போடுவானே. இடையில கொஞ்சம் சண்டை ஆகிட்டு உடனே வான்னு சொல்லி பார்ப்போம். என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். Number you are calling is temporarily out of service. இப்போ நம்ம வந்து என் ஃப்ரெண்டுக்கு இருக்கோம். துபாய் சாட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க. நல்ல போனே எடுக்கல, கேவலப்படுத்தாதல. யாருமே போட முடியாது. உங்களை பிள்ளையிலே நம்ப விடாதல. My கருத்து what is I'm saying. நம்ம இப்போ யூஜின்னு ஒரு பையனை அடிக்க போகிறோம். அவர் தான் நம்ம காலேஜ் சே நோ டு ட்ரக்ஸுக்கு லீடரு. இத மூஞ்சி ஏறாது. ஏன்னா எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? இல்ல பிராந்திய பத்தி தெரியுமா உனக்கு? இவர் பாரா அருமையான பாட்டு, லவ் ஃபெயிலியர் பாட்டு வச்சிருக்காரு. நான் அவர் லவ் பண்ணிட்டு இருக்காரு, அது ஒரு விஷயம். ஒரு கிண்டர் ஜாய் வாங்கிதால, கிண்டர் ஜாய் வாங்கிதால. ஆமா. இல்லையே மாமி, மாமி நல்லா இருக்கியா? என்ன யாருன்னு தெரியுதா? யாரு சொல்லு. எப்படி மாப்பிள்ளை அவன் வயசை பத்தி கண்டுபிடிச்சிட்ட? இப்ப நீ என்ன கிண்டர் ஜாய் வாங்கி தரே? அப்படி அரிபாட்டு உள்ள கிண்டர் ஜாய் வாங்கிதான் மாப்பிள்ள. யாருக்கெல்லாமோ வாங்கி கொடுக்க எங்களுக்கு வாங்கி தர மாட்டியா மாப்பிள்ள? நீ கிண்டர் ஜாய் தந்தாதான் டெம்பிள் எழுதி பாஸ் ஆக முடியும் மாப்பிள்ள. இதே நீ ஒரு பிள்ளை எனக்கு பிள்ளை கேட்ட எப்படி சொல்லுவியா? அம்மா சேர்க்கை சரியில்லை, பழக்க வழக்கங்கள் சரியில்லை, போற வர இடங்கள் சரியில்லை, போனை செக் பண்ணி பார்த்தா ஒரே பொம்பளை படமா வருது. போய் சொல்ல உன கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அசியலுக்கு பொம்பளை வேஷம் போட்டு வரலான் இருக்கேன். நீ நாங்க ஒரு கட்டிங் போட்டுட்டு இருக்கோம்ல. அவளே இன்னொரு குவார்டர் மிச்சம் இருக்கு. உங்க ஊர் எதுன்னு சொல்லி இப்போ வரோம். தண்ணியமா தான் இருப்பான். தண்ணியாதான் அவன் தண்ணி தான் ஓடுது. உடம்புல ரத்தம் ஓடல, சாராயம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு தெரியுமா உனக்கு? முதல்ல அப்படி வந்து இவன்லாம் வந்து இவரதான் இருக்க. மாப்பிள ஒரு ஊருகா இருக்கா மாப்பிள? ஊருகா இல்லாம இருக்க மாப்பிள. ஊருகா வாங்கிதான் மாப்பிள. மாப்பிள நம்ம ஆளு இன்னும் மாப்பிள பஸ்ஸுக்கு சொல்லு மாப்பிள. மாப்பிள நம்ம எப்பவுமே டைம் மட்டும் தான் மாப்பிள. மாப்பிள இது ஊருகா இல்ல மாப்பிள. ஒரு ஊருகா செட் பண்ணி விடுவியா? குட் மார்னிங் லாயர். ஊருகா இருக்கா? ஊருகா நான் இப்ப வாரேன் உங்க ஊருக்கு. நம்ம ஸ்பாட்டுக்கு போவோம். சரி, நாங்க உங்க வீடியோவை யூடியூப்ல போடலாமா? இப்ப நீங்க பேசின வீடியோ நாங்க யூடியூப்ல போடலாமா? இல்ல நாங்க வந்து இங்க வேண்டாம் போடுவோம். சும்மா ஒரு பேச்சுக்கு தான் உங்கள்ட்ட கேட்ட கண்டென்ட்டுக்கு, அவ்வளவுதான். ஏடா வெட்டத்தவனுங்களா? அவன் வேற யாரும் இல்ல சந்திரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. குருமூர்த்தி நம்பர் அந்த அடியில. குருமூர்த்தி அடி.
ஹரிபிரசாத் மொத்தம் குமரபுரத்துக்காரங்க. இப்படிதான் ஸ்டோரி வைக்கானோன்னா எல்லாம் கமிட்டடாக சுத்தானோ. இதை காப்பிட்டு வருவாங்க. காதல் கொடுப்பாவ, ரெண்டாவது கருமாதி கொடுப்பாவ. கப்பலை போல் மூழ்கடிச்சு ஓட்டி புட்டா லைஃப் அவளால கோட்டை விட்ட. லவ் பண்ணாதுங்க, சொன்னா கேளுங்க கைஸ். லவ்லாம் பண்ணக்கூடாது கைஸ். பட்டவன் சொல்லுறேன் காதல் வேணானா. பட்டவன் சொல்லுறேன் காதல் வேணானா. உங்களுக்கு நான் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். ஏன்னா இவர் பெரிய மோட்டிவேட்டர். எஸ், நான் பெரிய மோட்டிவேட்டர். வாழ்ந்தோம் செத்தோன்னு இருக்கக்கூடாது, செத்தோம் வாழ்ந்தோன்னு இருக்கக்கூடாது, படிப்பு தான் எல்லாமே இருக்கக்கூடாது. எவனோ ஒருத்தன் சொன்னால் வந்து அசிங்கி சீட்டு போய்க்கிறவங்க வாழ்க்கையை நிலைநிறுத்தாது. A single piece of paper cannot decide my future. ஆனால் அதான் நிலைநிறுத்திட்டு இருக்கு. இப்போ வச்சிடலாம். இதை பி போட்டுருங்களா? என்ன சொல்ல வரேன்னா, பிறந்தோம், வளர்ந்தோம், படித்தோம், படிக்கலை, அது வேறு விஷயம். படிக்கிறோம், வ்ளாக் பண்ணுறோம். ஹாய் கைஸ். கேட்டாங்க படிக்கலை கைஸ். சரி, ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ சும்மா வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருங்க. திடீர்னு ரீச் ஆகி ஒன்று செலிப்ரேட் ஆகிட்டோன்னா இதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. வந்து பைத்தியகாரத்தனமாக கையை இருப்பாங்க. முட்டாள்தனம், அதெல்லாம் ஒரு முட்டாள்தனம். டிப்ரெஷனே ஆகக்கூடாது. கூடயே இருப்பானே, அதை கையை எடுத்து சுற்றிட்டு கிடப்பானே. சீரியஸாக கான்செப்ட் தான். லவ் பண்ணாதீங்க, அவ்வளோதான். லவ் இஸ் பியூட்டிஃபுல் தான். லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க லவ் பண்ணால் லைஃப் நல்லா இருக்கும், அதெல்லாம் படத்துக்கு கரெக்டாக இருக்கும், ரியாலிட்டிக்கு செட் ஆகாது. நல்ல பொண்ணை தேடி லவ் பண்ணுங்க, லைஃப் நல்லா இருக்கும். எந்த பொண்ணை தேடினாலும் நல்லா இருக்காது. நெஞ்சு தங்கமட அத போய் வைக்காத காதலனோ கடங்கார சேர்த்துக்கிட்டு. எதுக்கு லவ் பண்ணுறீங்க சார்? நான் என் பைக்கை தான் லவ் பண்ணேன். என் பைக்கு தான் எனக்கு லவர் எல்லாம். சொல்லுங்க, நடத்துவீங்க. அவங்க வந்து மிஷின்ஸ் கூட இவங்க வந்து இப்போவுமே உனக்கு தெரியுதா, இவங்க தான் லவ் பண்ணிட்டு இருக்கான். அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டினே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் போட்டுறேன். லவ்ங்கிறது வந்து நம்ம மேரேஜ் பண்ண அதெல்லாம் இல்லை. ஒரு மிஷினாக இருந்தாலும் அதுக்கு மேலே நம்ம லவ் வருதா சிரிக்காத நானே மனம் மோட்டிவேட் அவசியம். சரி சொல்லுங்க. எல்லாம் ஒரு டைம் வர நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே கசக்க தான் செய்யும். கொஞ்சம் சக்கரை போட்டு சாப்பிடுங்க. இது ஜோக்கு, அழக்கூடாது, சிரிக்கணும். படிங்க, படித்து வாழ்க்கையில் உங்களுக்காக ஒரு பாட்டு. செஞ்சு போட்டோம். அது அண்ணன் தங்கச்சி பாட்டில் போய் தேவையில்ல. சரி, மோட்டிவேஷனல் சாங். Friday I go to my office, you come to office, I will give job. Salary 20K. Only sleeping job. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோதான், இதுதான் முக்கியம். நினச்சி பாருங்களேன், நாங்கள் எப்படி பார்த்தே மாதிரி வந்து இருக்கோம். எதுக்கு ஒன்றும் இல்லை, எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறோம், ஆனால் என்ன தேவை எழுதுகிறோமா? எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை பார்க்க வரைக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே சோழி முடிஞ்சு. அடுதானே, உண்மை தானே. அவன் அப்படி தான் சொல்லுவான், ஆனால் ஆக மாட்டான். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்ம பாஸ் ஆயிரும் நினைச்சாதான் ஒன்று ரெண்டாவது பாஸ் ஆகும். அடிமுட்டாளர்கள் தான் எழுதி வேஸ்ட்டு பாஸ் ஆக மாட்டேங்குது. நீ முட்டாள அப்படி சொல்லக்கூடாது ப்ரோ. இப்போ நீ அறிவாளின்னா என்ன பண்ணியிருக்கணும்? எக்ஸாம் உள்ளே போனால் பாஸ் ஆகிருக்கணும்.
பாஸ் நீ ஏன் ஃபெயில் ஆகுற? என்னோட அதிகமாக பாஸ் ஆயிருக்கேனே. அது முக்கியம் இல்லை ப்ரோ. அரியர் வந்து நம்ம லைஃப்பை டிசைட் பண்ணாது. அவ்வளோதான். கெரியர் தான் உங்கள் லைஃப் டிசைட். நம்ம அந்த அரியர் போட்டோம் நம்மளால முடியாது, அதெல்லாம் கிடையாது. நாங்கள் பாருங்க எத்தனை அரியரோட சுற்றிட்டு இருக்கோம். ரன் ரன். உன் வாழ்க்கையை மாற்ற போகிற அந்த நிமிஷம் இதுதான். முடிவு பண்ணுறா.